வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்டில் இட்லி மாவு இல்லைனா கூட பரவாயில்ல, நம்ம ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக நம்ம இட்லி செய்ய முடியும். ரவா சேமியா மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக இட்லி நம்ம செஞ்சிடலாம். வாங்க சேமியா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறினதும் 2 கப் ரவை எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுக்க வேண்டியதில்லை. ரவையை ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தா போதும். ரவையை 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இதே கடாயில் 1 கப் சேமியா எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடுறேன். சேமியாவையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்தா போதும். எல்லாத்தையுமே நம்ம மிதமான சூட்டில் தான் நம்ம வறுக்கணும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சேமியா நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிடுறேன். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற ரவை சேமியாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, இந்த பாத்திரத்தில் தயிர் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். நான் இந்த கப்பில் தான் 2 கப் ரவையும் 1 கப் சேமியாவும் எடுத்துருந்தேன். இப்போ இதே கப்பில் 2 கப் தயிர் சேர்க்க போகிறேன். நல்லா புளிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக சேர்த்துக்கோங்க. தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு ஸ்டிக்கை சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இந்த ரவையை சேமியாவே நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சா போதும். பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். சரியாக 15 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இட்லி நம்ம தாளித்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இப்போ தாளிக்க போகிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன், அதே சேர்த்துடுறேன். பருப்பு ஓரளவுக்கு வறுபட்டதும் 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளித்து வச்சுருக்கிற இந்த தாளிப்பை நம்ம இந்த ரவையில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். உங்களுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவையும் சேமியாவும் ரொம்ப திக்கான பதத்தில் இருக்குது. இப்போ நான் இட்லி மாவு எந்த பதத்துக்கு நம்ம கரைப்போமோ அந்த அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறேன். இட்லி தட்டில் எண்ணெய் இல்லைன்னா துணி போட்டுக்கோங்க. நான் இப்போ எண்ணெய் தடவிக்க போகிறேன். இப்போ இட்லி தட்டில் ரெடி பண்ணியிருக்கிற நம்ம ரவை சேமியா மிக்சரை நம்ம ஆட் பண்ணிடலாம். இட்லி குண்டால் தண்ணி நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். எப்போவுமே இட்லி தட்டில் நம்ம இட்லி மாவு ஊற்றி வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். சரியாக 15 நிமிஷத்துலேயே இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. கையில் தண்ணி தொட்டுட்டு நம்ம இட்லி இப்படி தொட்டு பார்த்தாலே கையில் ஒட்டலைன்னா இட்லி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். தட்டை எடுத்து வச்சுட்டு 1 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்தோம்னா இட்லி நல்லா ஒட்டாமல் வரும். சேமியா இட்லி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ரவையையும் சேமியாவையும் வச்சு நம்ம சீக்கிரமாக இட்லி ரெடி பண்ணிடலாம். சேமியா இட்லி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சேமியா இட்லிக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணால் நம்ம தொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் சேமியா இட்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.